வங்கக்கடலில் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது தித்வா புயல். தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடற்பகுதி அருகே நிலவி வரும் தித்வா புயலின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டரில் இருந்து 4 கிலோமீட்டராக குறைந்துள்ளது. சென்னையின் தெற்கு பகுதியில் 520 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியின் தென் கிழக்கில் 420 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் நிலை கொண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மறுநாள் வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்களில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர் மாவட்டங்களிலும் மயிலாடுதுறை பகுதிகளிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, அரியலூர் மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தித்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை மழை காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை ஈடு செய்ய நாளை பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது புயல் காரணமாக விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றம் காரணமாக கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தித்வா புயல் காரணமாக நாளை நடைபெற இருந்த தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தித்வா புயல் முன்னெச்சரிக்கையாக சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. இதனை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, மயிலாடுதுறை உட்பட 14 மாவட்ட ஆட்சியர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நிவாரண முகாம்களின் விவரங்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்வதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அமைச்சு வச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கெங்க அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா உள்ளிட்ட உயரதிகாரிகள் இடம்பெற்றனர். மழைக்காலத்தில் மக்களுக்கு உதவ தயார் நிலையில் இருக்க வேண்டும் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். தித்வா புயல் மற்றும் மழையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருப்பதாக கூறியுள்ள முதல்வர், பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவும் வகையில் திமுகவினர் களத்தில் துணையாக நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டரில் இருந்து 4 கிலோமீட்டராக குறைந்துள்ளது. சென்னையின் தெற்கு பகுதியில் 520 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியின் தென் கிழக்கில் 420 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் நிலை கொண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மறுநாள் வட தமிழ்நாட்டை நெருங்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது.
இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்களில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர் மாவட்டங்களிலும் மயிலாடுதுறை பகுதிகளிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, அரியலூர் மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தித்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை மழை காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை ஈடு செய்ய நாளை பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது புயல் காரணமாக விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றம் காரணமாக கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தித்வா புயல் காரணமாக நாளை நடைபெற இருந்த தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தித்வா புயல் முன்னெச்சரிக்கையாக சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. இதனை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, மயிலாடுதுறை உட்பட 14 மாவட்ட ஆட்சியர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நிவாரண முகாம்களின் விவரங்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்வதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அமைச்சு வச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கெங்க அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா உள்ளிட்ட உயரதிகாரிகள் இடம்பெற்றனர். மழைக்காலத்தில் மக்களுக்கு உதவ தயார் நிலையில் இருக்க வேண்டும் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். தித்வா புயல் மற்றும் மழையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருப்பதாக கூறியுள்ள முதல்வர், பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவும் வகையில் திமுகவினர் களத்தில் துணையாக நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்.